நிறைய இன்டர்வியூல என்ன கேட்கும்போது ஒண்ணு சொன்னேன். உண்மையிலே நீங்க இவ்ளோ பெரிய ஹீரோவா இருக்கீங்க. இவ்ளோ பெரிய இவ்ளோ ஹியூஜ் ரெம்யூனரேஷன் வாங்குறீங்க. இது எல்லாமே சைடுல வச்சு ஜனங்களுக்கு நல்லது செய்யணும்னு நீங்க பாலிடிக்ஸ்ல வர்றது உண்மைன்னா, அதுக்கு தகுந்த மாரி உங்க பிளான் நீங்க பண்ணிக்கணும். ஆ. ஏன்னா, நம்ம என்ன மனசுல நெனைக்கிறோம், என்ன மைண்ட்ல நெனைக்கிறோம், அதுதான் நம்ம ஃபேஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். ம். படம் மாரி கிடையாதுல்ல, இது லைஃப். யா. ஸோ நீங்க வந்து உண்மையிலே நல்லது பண்ணணும்னா, அதுக்கு முன்னாடி சிஎம்மா பண்ண ஆர்டிஸ்ட் யார் யார் என்ன பண்ணியிருக்காங்க? ம். பார்ட்டி வச்சதுக்கப்புறம் அவங்களோட மேனிஃபெஸ்டோ எப்படி இருந்தது? அவங்களோட அப்ரோச் ஜனங்கள்கிட்ட எப்படி இருந்தது? ஸோ இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு நீங்க எப்படி அப்ரோச் ஆனா, அவங்க உங்கள நம்புவாங்க. இதெல்லாம் நீங்க வந்து கரெக்ட்டா பிளான் பண்ணி போனீங்கன்னா தான், உங்களுக்கு வந்து அந்த சக்சஸ் 100% வரும். யா. ஏன்னா, அவருக்கு வந்து எங்க கேஸ்ட் கிடையாது, இங்க அந்த கேஸ்ட் இல்ல. சில பேர் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது நான் அதான் நெனச்சேன். எம்ஜிஆர் சார் என்ன கேஸ்ட்டுன்னு கேட்டேன். அந்த கேஸ்ட் ஆள் எவ்வளோ பேர் இருக்காங்க ஆ. தமிழ்நாட்டுல? ஜெயலலிதா அம்மா என்ன கேஸ்ட்? அந்த கேஸ்ட் ஆள் எவ்வளோ பேர் இருக்கு? ஸோ ஒரு சிஎம் கேண்டிடேட்க்கு கேஸ்டே தேவையில்ல. அவங்க உண்மையா ஜனங்கள நேசிச்சு நல்லது செய்யணும்னு ஒரு எண்ணம் இருந்தா, அதுக்கு தகுந்த மாரி கேண்டிடேட்ஸ் செலக்ஷனு, மேனிஃபெஸ்டோல அவங்க வந்து என்ன செய்ய போறாங்களோ, அது எழுதும்போது கரெக்டா இருக்கணும். சும்மாவே நான் அது செய்றேன், இது செய்றேன்னா நம்ப மாட்டாங்க ஜனங்க. ஆ. ஸோ அந்த ரியாலிட்டிக்கு கிட்ட கிட்ட இருக்கணும். அண்ட் 3வது இப்போ ஒரு ஸ்ட்ராங் பார்ட்டிஸ் 2 இருக்கும்போது, ம். நீங்க வந்து ஜனங்கள்கிட்ட போனோம்னா, ஒரு டூர் மாரி இப்போ ஜெகன் சார் பண்ணியிருந்தார்ல ம். பாத ம். யாத்திரை. ம். ம். ஸோ உங்களால பண்ணா நடந்து போங்க, இல்ல பஸ்ல போங்க. டூர் மாரி ஒரு எல்லா டிஸ்ட்ரிக்ட் டச் பண்ற மாரி. ஸோ அப்போ வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல நீ போய் அங்க தங்கி, அதுக்கப்புறம் மீட்டிங் பண்ணும்போது, லோக்கல் என்ன நெனைக்கிறாங்க? ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்க்கும் ஒவ்வொரு ப்ராப்ளம் இருக்கும். சேம் ப்ராப்ளம் எல்லா இடத்துலயும் இருக்காது. ஸோ எல்லாம் உங்களுக்கு கேட்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். பாலிடிக்ஸ்னா ஏதோ டைரக்டர் சொன்ன டயலாக் சொல்லி கேமராமேன் கட் சொன்னா நிறுத்துறது கிடையாது இல்லையா? யா. இது வந்து எவ்ரிடே நீங்க ஃபீல் பண்ணி நீங்க டெசிஷன் எடுக்கணும். இதுல இன்னொருத்தர் டெசிஷன் எடுக்க முடியாது. இப்போ என் தொகுதியில என்ன செய்யணும்னு நான் தான் டெசிஷன் எடுக்கணும். அப்பதான் கரெக்ட்டா இருக்கும். யாரோ புக்ல சொன்னது நான் பண்ண முடியாது. ஏன்னா, ம். என்னோட தொகுதி பார்டர்ல இருக்கு. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கல்ச்சர் இருக்கும். ஸோ அங்கே என்ன செய்யணுங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட் அப்ரோச் தான் இருக்கும்.